கன்னியாகுமரி, நெல்லை, விருதுநகர், மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரி மாவட்டங்களிலும் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழை பெய்யும் என்றும் கணிப்பு. மன்னார்குடி, சீர்காழியை குளிர்வித்த மழை. ராணிப்பேட்டை மாவட்டம் முழுவதும் மழை பெய்வதால் மக்கள் மகிழ்ச்சி. போராட்டத்தை திரும்பப் பெறுவதாக அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. நாளை முதல் அனைத்து பணிகளும் தொடரும் என்றும் தகவல். நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இதுவரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். இதை உடனடியாக முன்னின்று உறுதி கொடுத்து நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கும் மாண்புமிகு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் ஹெல்த் செக்ரட்டரி மற்றும் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய நன்றியை தெரிவித்துள்ளோம். தான் வெட்டியதில் மருத்துவர் பிழைக்க மாட்டார் என்று கத்தியால் குத்திய பிறகு கூறிய விக்னேஷ், யாராவது பிடித்தால் கொன்று விடுவேன் என்றும் மிரட்டியதாகவும் எஃப்ஐஆரில் தகவல். நலமுடன் இருப்பதாக வீடியோவில் கூறியுள்ள மருத்துவர் பாலாஜி, நேற்று கத்தியால் குத்தப்பட்ட நிலையில் இன்று தானே உணவும் எடுத்துக் கொள்கிறார். சிதம்பரம் நடராசர் கோவிலில் உள்ள தில்லை கோவிந்தராசர் கோவிலில் புதிய கொடிமரம் மட்டுமே அமைக்கப்படும். உயர்நீதிமன்றத்தில் இந்து சமய அறநிலைத்துறை தகவல். தொழிலதிபர் லாட்சி மார்டின் அவரது மருமகன் ஆதவர்ஜுனா வீடுகளில் சோதனை. போலி லாட்சி விற்பனையில் சட்டவிரோத பணிமாற்றம் என்ற புகாரில் அமலாக்கத்துறை நடவடிக்கை. நெல்லை மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை. நீர்வரத்து அதிகரிப்பால் மணிமுத்தாறு அருவியில் குளிக்க தடை. சென்னை தியாகராய நகரில் பிறந்து 45 நாட்களே ஆன குழந்தை கடத்தல். தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடும் காவலர்கள். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் நடிகை கஸ்தூரிக்கு முன்ஜாமீன் மறுப்பு. கஸ்தூரியின் பேச்சு மிகவும் இழிவானது என்று மனுவை தள்ளுபடி செய்த நீதிமன்றம் கருத்து. தங்கத்தின் விலை சவரனுக்கு மேலும் 880 ரூபாய் குறைந்தது. சவரன் 55,480 ரூபாய்க்கு விற்பனை. பாம்பன் புதிய பாலத்தில் 110 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் 2ஆம் நாளாக ஆய்வு. மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் குற்றவாளிகளின் தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததற்கு உச்சநீதிமன்றம் அதிருப்தி. தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்பு. சூர்யா நடித்துள்ள கங்குவா படத்தின் ரிலீஸை கொண்டாடி வரும் ரசிகர்கள் சென்னை ரோகிணி திரையரங்கு முன்பாக செண்டை மேளம் முழங்க நடனமாடி உற்சாகம். கேரளாவின் இடுக்கி மாவட்டத்தில் பள்ளி மாணவர்களை துரத்திய யானை. அலறியடித்துக் கொண்டு ஓடி உயிர் தப்பிய மாணவர்கள். உத்தரப்பிரதேசத்தில் முறைகேடுகளை தடுக்க ஒரே கட்டமாக அரசு தேர்வுகளை நடத்த கோரிக்கை. பிரயாக்ராஜில் தடுப்புகளை தாண்டி குதித்து 4ஆம் நாளாக போராட்டம்.
இலங்கை நாடாளுமன்ற தேர்தலில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு 22 மாவட்டங்களில் மாலை 4 மணி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென் தமிழ்நாடு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளின் மேல் மற்றொரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுகிறது. இதனால் தமிழ்நாட்டின் 19 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், தென்காசியில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. விருதுநகர், மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூரிலும் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், தேனி, திண்டுக்கல், திருப்பூர், கோவை, நீலகிரியிலும் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் காரைக்காலில் நாளை கனமழை தொடரும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மருத்துவர்களின் கோரிக்கைகள் 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றப்படும் என்று அரசு வாக்குறுதி அளித்திருக்கும் நிலையில் போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவ சங்கங்கள் அறிவித்துள்ளன. சென்னை கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவரை கத்தியால் குத்தியதை கண்டித்து மருத்துவ சங்கங்கள் போராட்டத்தை அறிவித்துள்ளன. இந்நிலையில் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள மருத்துவ கல்வி இயக்கத்தில் மருத்துவ சங்கத்துடன் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது அரசு மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமரா, டேக் முறை, புறக்காவல் நிலையங்கள், தடுப்பு விளக்குகள் அமைத்தல் என 10 கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டன. இதனை 29ஆம் தேதிக்குள் நிறைவேற்றுவதாக அரசு தரப்பில் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. இந்நிலையில் போராட்டத்தை கைவிடுவதாக மருத்துவ சங்கங்களின் தலைவர் செந்தில் தெரிவித்திருக்கிறார். நம்மளுடைய டாக்டர் காயப்பட்ட டாக்டர் இப்போது ஒரு அளவுக்கு நலமாக இருக்கிறார். நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது. நாளை முதல்ல அந்த போராட்டம் தொடர்ந்தோம்னா நோயாளிகளும் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு நிலையில் நாளை முதல் எல்லாவித பணிகளும் தொடங்கும். எந்தவித பாய்காட் இது வரைக்கும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ண எல்லா போராட்டங்களும் விலக்கிக் கொள்ளப்படும். நாளை முதல் பணிக்கு திரும்புவதாக கூறிய மருத்துவர்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றும் என்று நம்புவதாகவும் தெரிவித்துள்ளார். சென்னையில் காவல் வாகனத்தில் மது அருந்திய காவலர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், விவரங்கள். சென்னையில கைதிகளை சிறைக்கு அழைத்து சென்ற போது காவலர் ஒருவர் காவல் வாகனத்திலே மது அருந்தக்கூடிய வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வந்த நிலையில இது குறித்து காவல் உயர் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள். தொடர்ந்து இந்த விசாரணையில சென்னை பரங்கிமலை ஆயுதப்படையில் சிறப்பு உதவி ஆய்வாளராக பணிபுரியக்கூடிய லிங்கேஸ்வரன் தான் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டது விசாரணை தெரிய வந்திருக்கிறது. கைதிகளை சிறைக்கு அழைத்து சென்ற பின்பு அதன் பின்னர் இந்த அவர் சாதாரண உடையில், அதாவது காவல் உடையில் இல்லாமல் காவல் வாகனத்திலேயே மது அருந்திய சம்பவம் என்பது உண்மை என்பது விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து தற்பொழுது லிங்கேஸ்வரன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு காவல் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றி கோகுல், விரிவான விவரங்களுக்கு.